சித்தர்கள் கண்ட மானுட ரகசியம். சித்தர்கள் யார்? சித்தர்கள் என்றால் சித்துக்கள் செய்பவர்கள். சித்து என்பது எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் தன்மை எனப்படும். சென்னை பல்கலைக்கழக பேரகராதி இதற்கு 15 பொருட்களை தருகிறது. அதில் கைகூட பெறுதல் என்று காணப்பெறுகின்றது. அதாவது கடவுளை காண முடியும் என்று கண்டு அல்லது அறிந்து தெளிந்து சிந்தையை உடையவன் சித்தன் என்று அர்த்தம். சித் என்று வடமொழி வேர்ச்சொல் சித்து என்றும் சித்த என்றும் சொல்லாக உருமாறியது. இது என் வகை சித்துக்களை கைகூட பெற்றவர்கள் குறித்து. இதுவே தமிழில் சித்தர் எனப்படும். ஏழிற் பரங் கைகூட பெற்றவர் சித்தர். திருமந்திரம். ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் ஆமே. திருமந்திரம். சித்தர் சிவலோகம் எங்கே தெரிஞ்சித்தோர். திருமந்திரம். சீர்லுயரட்ட சித்து யார்க்கும் சிந்திக்குமே சிவன் செயலால் 10. கடுவேல சித்தர். பேராம் பரனானந்த மடைந்தேன் சித்தன் பிரம்மமுப்பை கண்டவனே தவசிரேஷ்டன் சோரணவாசி மந்திர மத்தியவனே சித்தன் உடுகான் மாயை வென்றவனே முத்தன். போரான் தெரிந்தவனே கேரிய பெற்றவன் பூ உலகில் வசிக்கின்ற ஷரியை மாட்கண் நேரன திச்சை பெற்றவன் சிவமுத்தன் நிறை சிவயோகம் புரிந்தோன் ஞானியமோ. கோரக்க பிரமஞான தரிசனம். இவர்கள் இறைவனின் திருவருள் பெற்றவர்கள் என்பதை இதன் மூலம் உணரலாம். சித்தர்கள் வென்றவன் சித்தன். சித்தத்தை வென்றவன் சித்தன். அவனது அருளுடைய நிலையை சித்தி அல்லது சித்து என்பர். சித்து எனப்பது அடைதல் எனப்பொருள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் எந்த காரணமும் நான்குள் சித்தமே மற்ற மூன்றும் காரணமாவதால் சித்து என்ற சொல் சித்தும் என்றும் சொல்லோடு இயைபுடையதா இருந்தாலும் சித்து என்னும் சொல் சித்தம் என்னும் சொல்லிலிருந்து தோன்றியது. சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய நான்கும் அந்த காரம் என்பர். மனம் ஒன்றே நினைக்கும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் முன்பை தோற்றுவிக்கும், சித்தம் இம்மூன்றின் காரணமாகும். இவற்றின் அசுத்த மாயையிலிருந்து தோன்றியதும் சித்தத்திலிருந்தே மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஞானேந்திரியம் எனப்படும் ஐம்பொறிகள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய 4 மாத்திரை எனப்படும். ஐம்புலன்கள் வாய், கை, கால், மலவாய், குருவாய் ஆகிய கர்மேந்திரியம் எனப்படும். தொழில் உறுப்புகள் ஆகிய தத்துவங்கள் தோன்றி ஒடுங்குகின்றன. மேலும் சித்தரின் சலனமே அனைத்து தத்துவங்களும் தோன்றது. அதனால் சித்தத்தை வெல்ல வேண்டும். பிராணவாயுவின் அசைவே சித்தத்தின் அவசியமாகும். இதனால் தான் சித்தர்கள் பிராணாயாமத்தை கடைபிடித்தனர். பிராணாயாமத்தின் முதல் சித்தம் ஒடுங்கிய நிலை. சித்தர் நிலையாகும். இதுவே சிவநிலை என்பர். காற்றில் இல்லாத போது அலைகின்ற நீர் தெளிந்திருக்கும். அதுபோல சித்து தெளிந்த நிலை என்பர். இந்நிலையில் தினமும் சித்தமும் இல்லை, செயலும் இல்லை. இதனை மேலான நிலை என்பர். இதையே திருமூலர் செத்தார் நிலை என்பர். உடலில் புகுகின்ற பிராணவாயு மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு. சிறந்த மனத்தெளிவாகி சேர்ந்தேன் சித்தேன். வால்மீகி சூர்த்த ஞானம். சித்தன் என்றால் அறிவு என்ற பொருள். சித்தை உடையவர் சித்தர்கள். எனவே சித்தர்கள் என்றால் அறிவு படைத்தவர்கள், அறிஞர்கள், பேரறிவு படைத்தவர்கள், மேதை, நுண்ணறிவு படைத்தவர்கள், விஞ்ஞானிகள், மெஞ்ஞானிகள், சிறந்த மருத்துவ வல்லுநர்கள் என்று பொருள் கொள்வதே பொருத்தமாகும். இவர்கள் ஞானியர், முனிவர், சித்தர் என்று அழைக்கப்படுவர். சித்தர் என்பதற்கு தகுந்த விளக்கமளித்தார் திருமூலர். சித்தர் சிவத்தை கண்டவர். திருமந்திரம். 2 நாணி என்கார் என்பவர். சிவசித்தர் சிவன் திருவடி நினைவை நீக்காதவர். பிறரையும் திருவடி பெற்று ஆளாக்கும் தன்னை பெற்றவர். மூலமாகி குண்டலியின் சிவனை நினைப்பவர். எப்பொழுதும் சித்தன்மையும் இருப்பவர் சித்தர். சித்தர் என்பவர் சிவத்தை கண்டவர். தூமாயை தூவா
மாயையுடன் தேயாதவர் முக்திக்கு மூலமாக விளக்கியவர். எப்பொழுதும் சிவதன்மையுடன் இருப்பவர். மன இலக்கணம் வகுத்தவர். இதனால் இவர் சித்தர். சிவசித்தர். இவர் சிவப்பை தொடர்ந்தோர் சிவசித்தர். மீண்டும் பிறப்பை வரும் 3 முத்திக்காலம் சக்தியலோக மயன் வைகுண்டம் ஹரி கைலாயம் மரண் என்று உலக பேர்கள் துன்பம் தருவன. அதனால் ஆசை விரலை துறந்து யான் எனது என்னும் சேருக்கு அகன்று இறையடி கீழ் இன்பம் பெறுவே சிவசித்தர். சித்தர் சிவஞானம் செய்தேன்று பேர்களே திருமந்திரம் என்கின்றனர். அதனால் சிவஞானம் பெற்றோர் சித்தராவர் என்கின்றனர். 3ஆம் படியான யோகம் ஒழுகி அதனால் வரும் என் பேறு பெற்றோரை சித்தர் எனக் குறிக்கவில்லை. இவற்றிலும் உயர்ந்த யோகத்திலும் உயர்ந்த சிவஞானத்தையும் பெறுவோர் சித்தர் என்ற மூலர் கருத்தினார் என்றெல்லாம். சிவயோகத்தை பெற்றோர் சிவயோகிகள். அவர்கள் பிறவிக்கு வித்தான் ஆணவ மலத்தினை ஒடுக்கி ஆன்றோர் வாக்கிற்கிணங்க ஒழுகிப் பெருரக்கமாம் சுத்தம் புரியும். பெற்று பாசம் பின்வை ஆற்றுப்பர் பிணிப்பு அறுபடினும் பெரிபுலன் உடம்பு முன்பொளிரும். அதில் உயிர் உறையின் அவ்வுயிர் உலக நினைப்பின்றி சிவ நினைவோடு இருக்கும். இது சிந்திட்டிருக்கும் நிலையாகும். எப்பொழுதும் சிவனை நினைவாய் சிந்திருக்கும் நிலையை பெற்று இருப்போர் சிவயோகர் என்று சிவயோகருக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார் திருமூல பெருமான். திருமந்திரம் 165. மேலும் விளக்கம் அளிக்கும் திருமூலர் திருவருள் சிவன் வெளியில் ஒடுங்கிய தன்மையும் உயிரின் பால் வைக்கும் அன்பு சிவன் பேரின்பத்தில் அடங்கிய தன்மையும் ஆருள் உயிர் சிவ ஒளியில் உள்ளொடுங்கிய தன்மையும் சிவஞானந்தான் அறிந்து தெளிவு பெற்றோருக்கு சிவசித்தராவர். சிவசித்தருடன் சேர்ந்து சித்திகள் பெற்றமையின் சிவசித்தர் என்று அழைக்கப்பட்டார். திருமந்திரம் 128. சிவசித்தர் சிவலோகத்தை இவன் இருக்குமிடத்தையே கண்டு வழிபட்டு மாண்பின்றார். திருமந்திரம் 129. ஆணவ மலம் அழிய சிவனடி சேர்ந்து பின்னும் நில உலகில் வாழ்வார். அவர் மும்மலமற்ற செம்மை எடுப்பார். அவரின் சிவமாகிய விளங்குவர். அவர்களை சித்தர் என்று அழைப்பர். சித்தார் சிவமாகியே சித்தர் தாமே. திருமந்திரம் 1870. திருமூலர் வாக்கு. சித்தன் என்பதற்கு சித்தர்கள் 2 நிலைகளில் விளக்கம் தருகின்றனர். சமுதாயத்தை திருத்தி பயனற்றவற்றை சாடி உண்மை வாழ்வியலை பரப்புவனே சித்தனாவன். தன் உள்ளத்தை திருத்தி அகப்பயிற்சியால் ஆன்மீக நிலையை உயர்ந்த இறைவனை அடைந்தவன் சித்தன். இவர்கள் தங்களை சித்தர்கள் என்று அழைத்து கொண்டது போலவே நாம் வணங்கும் இறைவனையும் சித்தன் என்றே குறிப்பிடுகின்றனர். இன்னும் பேச்சு வழக்கில் போன காரியம் சித்தியானது சொன்னது சித்தியாச்சு என்று வழங்கப் பெறுவதை காணலாம். இவை கைகூடுதல் என்னும் பொருளை குறிப்பதை காண முடிகின்றது. இலக்கியத்தில் சித்தர். சங்க இலக்கியத்தில் சித்தர் என்ற சொல் கையாளப் பெறவில்லை. சிலப்பதிகாரத்தில் நாடு காதையில் முதலாக சித்தன் என்னும் சொல் 2 இடங்களில் காணப்பெற்றிருந்தது. இதற்கு உரை கூறும் அடியாருக்கு நல்லார் சித்தன் என்வகை சித்திகளையும் உண்டாக்கியவன் சித்தன். கிருத்யன் செயந்தகுவனவற்றை செய்து முடித்தோன் கண்மங்கைகளை கழுவினோன் என 2 வகை பொருட்கள் கூறுகிறது. சிலப்பதிகாரம் புகார் காண்டம் நாடு காண்டம் கதை 173 183. குறுந்தொகையில் தலைவன் குறிப்பிடும் இடத்தில் அவன் நிலை தொட்டு உள்ளே புகான் வானம் ஏறான் கடலில் காலால் நடந்து செல்லான் என்று முத்தன்மைகள் பற்றிய குறிப்புகள் காணப்பட்டன. இதனால் தலைவன் சித்தி பெற்றவன் இல்லை என்று கருத்து வெளிப்பட்டிருக்கின்றது. எனவே அத்தகு 3 வியத்தகு ஆற்றல் பெற்றவர்கள் அக்காலத்தில் இருந்துள்ளனர் என்பது நன்கு விளங்குகின்றது. இத்தகைய வியக்கத்தக்க ஆற்றல் கைவர பெற்றவர்கள் சித்தர்கள் என்று கொள்வது பொருத்தமாக ஆகும்.
மணிமேகலையில் சித்தியைப் பற்றி குறிப்பிடுகின்றனர். இது சித்தி என்பது இருக்கிறது என்ற சொல்லால் குறித்து இதற்கு இருத்தி என்றால் சித்தி என்று பொருள். அறநெறியில் விரித்தாங்கும் அளபில் இருத்தியோடு மணிமேகலை காதை 21 வரி 166. எந்திரத்தற்கும் இருத்தியும் செய்குவம். மணிமேகலை காதை 26 வரி 61. தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர் என்னும் அறிவான் என்னும் குறிப்பிடப்பட்டது சித்தர்கள் பற்றி என நச்சினாக்கினர் பொருள் கொள்கின்றார். நிறைமொழி மாந்தர் அணையிற் கிளந்து மறைமொழி தானே மந்திரம் என்ப மறுவில் செய்து மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவான் தேயமும். தொல்காப்பியம். திருவள்ளுவம் நிலைமொழி மந்திரம் என்று சொல்லை கையாண்டுகிறது. நிலைமொழி மந்திரம் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டி விடும். திருக்குறள். சித்தர்கள் சைவ வைணவ சமயத்தில் மட்டும் உரியவற்றிலல்ல, சமணம் புத்தம் போன்றவற்றிலும் சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சாரணர் என்கின்றனர். சாரணர் என்பதற்கு வானத்தில் செல்வதல் முதலியான அற்புத செயல்களை செய்பவர் என்று பொருள். அதாவது சித்திகளை பெற்றவர் என்று பொருள். சாரணர் என்பது மணிமேகலை, சூடாமணி, அகநானூறு போன்றவற்றின் குறிப்புகள் காணப்பட்டுள்ளது. சூடாமணியில் சித்தர்கள் சமயத்தனவராகவே விளக்கப்படுகின்றனர். தேவாரத்தில் சிவனை குறிக்கவும் சிவனை வழிபடவும் ஒரு சாராரை குறிக்கவும் சித்தர் என்ற சொல் ஆளப்பட்டுகிறது. சித்தர்கள் முக்காலமும் உணர்வும் ஞானம் பெற்றவர்கள். பல்வேறு அற்புதங்களை செய்து ஆற்றலை பெற்றவர்கள். உடலையும் மனமும் காட்டுக்குள்ளே விளக்க வைக்கும் வழிவகைகளை உணர்த்தியவர்கள். அழியா உடலையும் சாகா நிலையையும் பெற்றவர்கள். தம் உடலை அப்படியே வைத்து கொண்டு வேறொரு உடம்பில் புகுந்து நடமாடும் கூடுவிட்டு கூடுவாயும் அற்புத ஆற்றலை கைவர பெற்றவர்கள். வானவெளியில் செல்லும் நீரின் மேல் நடக்கும் ஆற்றல் கைகூட பெற்றவர்கள். வெட்ட வெளியில் இருந்த மற்றொரு இடத்தில் இருக்கும் பேரசத்தர்களுடன் மனதோடு மனம் தொடர்பு கொண்டு உள்ள கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அரிய கலை கைவரை பெற்றவர்கள். சித்தி என்னும் சொல் முதலில் கைகூடுதல் என்னும் பொருளில் பயன்படுத்தப்பட்டதாயும் அது காலப்போக்கில் சித்துக்கள் குறிப்பதாக வளர்ச்சி பெற்றது. வள்ளலார் இறைவன் என் குணத்தான் என்கின்றார். இதற்கு சித்தர்கள் சைவ வைணவ சமயத்திற்கு மட்டும் உரியவர் அல்ல, சமணம் புத்தம் போன்றவற்றிலும் சித்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை சாரணர் என்பர். சாரணர் என்பதற்கு வானத்தில் செல்லுதல் முதலில் அற்புத செயல்களை செய்பவர் என்று பொருள். அதாவது சித்திகளை பெற்றவர் என்று பொருள். சாரணர் பற்றி மணிமேகலை, சூடாமணி, அகநானூறு போன்றவற்றின் குறிப்புகள் காணப்படுகின்றன. சூடாமணியில் சித்தர்கள் சமயத்தவரை விளக்கப்பட்டுள்ளது. தேவாரத்தில் சிவனை குறிக்கவும் சிவனை வழிபாடு ஒரு சாரணரை குறிக்கவும் சித்தர் என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது. சித்தர்கள் முக்காலமும் உணர்ந்து ஞானம் பெற்றவர்கள். பல்வேறு அற்புதங்களை செய்யும் ஆற்றலை பெற்றவர்கள். உடலும் மனமும் கட்டுக்குள் நிலை விளைக்க வைத்தும் வழிவகைகளை உணர்ந்தவர்கள். அழியா உடலை சாகா நிலையை பெற்றவர்கள். தம் உடல் அப்படியே வைத்து கொண்டு வேறொரு உடம்பில் புகுந்து நடமாடும் கூடுவிட்டு கூடுவாயும் அற்புத ஆற்றலை கைவர பெற்றவர்கள். வானவெளியில் செல்லும் நீரின் மேல் நடக்கும் ஆற்றல் கைகூட பெற்றவர்கள். வெட்ட வெளியில் இருக்கும் மற்றொரு இடத்திற்கும் பிற சித்தர்களிடம் மனமோடு மனம் தொடர்ந்து கொண்டு உள்ள கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அரிய கைவகை பெற்றவர்கள். சித்தி என்ற சொல் முதலில் கைகூடுதல் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டதாயும் அது காலப்போக்கில் சித்துக்கள் குறிப்பதற்கு வளர்ச்சி பெற்றது. வள்ளுவர் இறைவன் என் குணத்தான் என்று இதற்கு உரை எழுதி பரிமேலழகர் அணிவாளை முதலியவையுடன் என்னும் கடையிலா அறிவா முதலாக உடையன எனவும் உரைப்பானோர் உணர் என்னும் குறிப்பிட்டுள்ளார். இறைவனே சித்துக்கள் செய்பவன் என்று மக்கள் நம்புகின்றனர். எனவே தான் சிவபெருமானுக்கு சித்தன் என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இறைவனுடன் குறிப்பிட்ட போது சித்து என்பது அருள் விளையாட்டு என கருதப்படுகின்றது. பனை பொன்னாக்குதல், கூடுவிட்டு கூடுவாய்தல், வான்வழி செல்வன் முதலியான அருள் விளையாட்டாக சித்தர் கருதப்பட்டனர்.
பிரானை குறிப்பதுடன் இதை வழிபாட்டு ஒரு சாரரை குறிப்பிட்ட சித்தன் என்று சொல் பயன்பட்டுள்ளது. சித்தர் பலர் ஏய்ந்து பரமன் பழையனூர் மேல் அந்தன் ஆலங்காட்டன் தேவாரம் என்கிறார் சுந்தரர். சிவபெருமானே சித்தராக வந்து புரிந்து திருவிளையாடல்கள் ஏராளம். சித்தர்கள் ரசவாத வித்தை அறிந்தவர்கள் என்பது உணர்ந்ததும் வகையில் பொன்னன்னையாள் என்னும் கணிகை சிவனடியார் கட்டுச் சேவை செய்து செல்வம் இன்றி வருந்துவது கண்டு சிவபிரான் அவளது வீட்டில் இருந்த இரும்பு வித்தாழை ஈயம் செப்பு போன்ற உலோகங்களை எல்லாம் எடுத்து வரச் செய்து தம் ரசவாத திறமையால் அவற்றை பொன்னாக்கினார் என்பது திருபுவன நாதர் உலா போற்றுகின்றது. கல்லானையை இரும்பு தின்னச் செய்ததும் சுந்தரத்திற்காக அவர் பிரம்பு படுத்திருக்க செங்கற்கள் எல்லாம் பொன்னாக மாறியதாக புராணங்கள் கூறினது. முருகப்பெருமானுக்கு சித்தன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அவரது படை வீடுகளில் ஒன்றான திருவான்வினன்குடிக்கு சித்தன் வாழ்வு என்று பெயரும் உண்டு. 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படையில் ஓரிரு குறிப்புகள் காணப்படுகிறது. 9 உயர்நிலை பெரியீடர் என்பதற்கு 11 வகையாகிய உயர்ந்த நிலையை பெற்றவன். 11 பூமியின் மிக்க பதக்கங்களை பெற்றவர்க்கும் என்று நச்சினார்ஞர் உரை எழுதினார். 11 கணக்குகளில் சித்தரும் ஒருவர். அதனால் அத்தகு சித்தர் தொழ முருகன் வீற்றிருக்கின்றார் என்று உணர்த்தப்படுகின்றது. சித்தன் என்பது முருகக் கடவுளின் 1000 நாமங்களில் ஒன்று என்பது உ.வே. சாமிநாதர் குறிப்பிடுகிறார். திருநந்தி பெருமானே போகராக வந்தார் என்பார்கள். இதனை போகர் தன் வரலாறு கூறும்போது அமைத்த பாடல் சுட்டுகிறது. ஆதியிலே நந்தியானேன் அப்பனே தவஞ்செய்து சித்தனாயேன் மாறுமானேன். போகர் வழியை குறிப்பிட்டு சட்டைமுனி கௌபா மூலர்க்கு கலங்கி வில்லை கொட்டியான காலங்கி மைந்தர் போகர் நீலப்பா போகர் பிள்ளை கொங்கணார் நான் என மூலர் காலங்கி போகர் கொங்கணர் என்று வரிசைப்படுத்துகின்றது. சைவ சமய குரவர் நால்வரும் சம்பந்தரால் பாடப்பெற்ற திருநறையூர் திருத்தலம் சித்தீஸ்வரம் என்றே வழங்கப்படுகின்றது. இத்தல இறைவன் சித்தன் என்றே வழங்கப்படுகின்றான். கொடிகொண்டு மாடக் குளமார் நறையுரஞ் சித்திரத்தாரே. இவ்வாறாக சிவனை சித்தராக கொண்டு சமய சார்பற்ற நிலையில் நின்று பாடிய யோகினர் சித்தர்கள் எனப்பட்டனர் என்றார். சக்தியை வணங்குபவர்கள் சாக்தர், புத்தரை வணங்குபவர் பௌத்தர், கிறிஸ்துவம் வணங்குபவர் கிறிஸ்துவர், முகமது நபியை வணங்குபவர் முகமதியர் என்பது போல சிவனை வணங்குபவர் சித்தர் என்று அழைக்கப்படுகின்றனர். சிந்தை தெளிந் திருபவனா ரவனே சித்தன் செகமெலாஞ் சிவமென்றே யறிந்தோன் சித்தன் என்றார் வால்மீகி. சூஸ்திர ஞானம் 16-20. இறைவனை சத் சித் ஆனந்தம் என்றனர். அதுவே சஸ்திதானந்தம் என்றார். சஸ்திதானந்தம் சத் என்பது உள்ள பொருள் ரியாலிட்டி, சித் என்பது பேரறிவு இன்டெலிஜென்ட், ஆனந்தம் என்பது பேரின்பம் பிளிஸ். அதன் இறைவனை குறிக்கும் சித் என்றும் சொல் அடிப்படையாக கொண்டு சித்தன் என்ற சொற்கள் தோன்றின. ஆன்மா அறிவுடையதாயினும் தானாக அறியும் அறிவற்றது என்பார் சித்தாந்திரிகள்.
கதிரவனது ஒளியினால் அக்கதிரவனை காணுதல் போல இறையறிவு உணர்ந்து அறிவே ஆன்மாவின் அறிவாகும். ஆதலின் அப்பேரறிவினைப் பெற்று சித்து என்றாகும். அவ்வறிவினைப் பெற்றவன் சித்தன் என்று அழைக்கப்படுகிறான். ஷலோகம், சாம்யம், ஷரூபம், சாயுக்யம் என்றும் நான்கு வகை முத்திகள். அதில் சாயுக்யமே பரமமான முக்தி. ஏனைய மூன்று பரமுக்தி என்பர். இப்பதமுக்திகள் துன்பம் தருபவன. மீண்டும் பிறக்கின்ற ஆளாகுவான். மாய காரிய பொருள் பாசம் இதற்கு மூல ஆணவ வல்லூர்கள் என்பதை உணர்த்தி அவற்றைத் துறந்து ஆணவத்தால் விளையும் மதமற்று யானெனது என்னும் செருக்கற்று அவை அனைத்தையும் அருள் நிறைவால் மாற்றி அப்பேரறிவு பெருங்கருணை பொருளோடு இணையும் நிலை பெற்றவன் சிவசித்தர் என்கின்றார் திருமூலர். அதன்படி சாயுசிய நிலையுற்றவர் சித்தர் என்று தெளிவாக்கின்றது. சமுதாயத்தில் பரவலாக கூடிக் கொண்டுள்ள மூட சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளை சாடும் உள்ள திட்பம் கொண்டவனே சித்தன் என்கிறார் அகத்தியர். சாத்திரத்தை சுட்டெரித்தால் அவனே சித்தன். அகத்திய ஞானம். பிறவிதோறும் தொடர்வது கண்மவினை. அதனை எழும்பாமல் தடுப்பவன் ஞானி ஆவான். அதை வினைதொடரா வண்ணம் தடுப்பவன் சித்தன் என்பன். எழும்பாமல் வாசனையை கொன்றேன் ஞானி. ஏகாமல் வாசனையை அடித்தோன் சித்தன். சட்டைமுனி முஞ்ஞானம் தூது பாடல் 56. சாஸ்திரத்தை சுட்டெரிப்பவன் மூச்சே தெய்வம் என்று உணர்வதின் சித்தனர் என்கின்றார் அகத்தியர். காகபூசுண்டர் ஆருட ஞானம் பெற்றவர்களை சித்தர்கள் என்கிறார். தக்கோண விட்ட குறைவந்து தென்றால் தனியிருந்து பார்த்தவனே சித்தனாமே என்று விட்டகுறை வாய்ப்பு தனிமையில் தன் அனுபவத்தில் அனைத்தையும் கண்டறிந்தவனே சித்தன் என்று ராமதேவர் கூறுகின்றார். சிந்தையில் தெளிவு கொண்டவன் சித்தன். இவ்வுலகம் அனைத்தையும் சிவம் என்று அறிந்தவன் சித்தன் சிவனே. அவன் என்று உரைக்கும்படி இருப்பன் சித்தன் என்று குறிப்பால் வால்மீகி. இப்போது உலகில் பல சித்து வேலைகளை செய்பவர்கள் எல்லா மக்கள் போன்று புகழ்ந்து வருகின்றார்கள். உண்மையில் அவர்கள் எல்லாம் சித்தர்களும் அல்ல, ஞானியர்களும் அல்ல. இரும்பை தங்கமாக்குதல், மூச்சை அடக்கி அத்தரத்தில் எழும்புதல், பூமிக்கு அடியில் பல நாட்கள் புதைக்கப்பட்டு மீண்டும் எழுந்து வருதல், நீட்டிய கையில் விபூதி, பூ, பழம் போன்றவற்றை கொண்டு வருவது, இதுபோன்ற பல அதிசய சித்து வேலைகளை செய்பவர்கள் பற்றி இப்போது நாம் கேட்டும் அறிந்தும் பார்த்தும் வருகின்றோம். ஆனால் இத்தகைய செயல்களை செய்பவர்கள் எல்லோரும் பெரியோர் அல்ல என்று சுப்பிரமணியர் என்னும் சித்தர் விளக்கமாக எடுத்துரைக்கின்றார். பொன்வெள்ளி செய்கின்றவன் பெரியோன் அல்ல. புகழான அட்டசித்தி பெரியோன் அல்ல. முன்னின்ற வைத்தியனும் பெரியோன் அல்ல. மூச்சடக்கி எழும்பினான் பெரியோன் அல்ல. சின்ன முள்ள குழி இருப்போன் பெரியோன் அல்ல. திறமுடனே கேவன மிட்டோன் பெரியோன் அல்ல. தன்னிலையை அறிந்தவனே பெரியோனையா. தனையறியான் வகை கேட்ட சட்டிமாரே. சுப்பிரமணிய கந்தஞானம் நூல். தன்னிலையை அறிந்தவனே பெரியோர் என்று வலியுறுத்துகின்றார். தன்னை அறியாதவர் எல்லாம் சட்டி மாட்டிற்கு சமமானது என்று சுப்பிரமணிய சித்தர் திருவாக்கும். சித்தர், முத்தர், ஞானி யார் என்பதை தெளிவுறுத்துகிறது கோரக்கன்.
பேராம் பிரமானந்த மடைதோன் சித்தன் பிரமமுப்பை கண்டவனே தபரேஷ்டன் கூறாணமாசி மறைந்தவனே சித்தன் குறிகண்டு மாயை வென்றவனே முத்தன் போராயம் தெரிந்தவனே கிரியை பெற்றோன் பூவுலகில் வசித்தவனே ஷரியை மார்க்கன் நேரான தீட்சை பெற்றவனே சிவமுத்தன் நிறை சிவயோகம் புரிந்தோன் ஞானியாமே. கோரக்கர் பிரமஞான தரிசனம். இந்த பாடலின் மூலம் சித்தன், முக்தன், ஞானி முதலியனவற்றை விளக்கங்களை அறிய முடிகின்றது. சக்தியை வழிபடுவது. கரூரார், ராமதேவர், சட்டைமுனி, கொங்கணர் முதலியவர்கள் வாளையை பூசிப்பவனே சித்தன் என்று கூறியுள்ளனர். வாளை என்பது இளம் பெண்ணை குறித்து சொல்லாகும். இது சித்தர்களின் குழுகுறியாகும். சித்தர்கள் விழிப்புற்ற குண்டலியை வாளை என்கிறார்கள். யோக மார்க்கத்தினால் குண்டலினியை மேலே எழுப்பி பயன் பெற்றவன் சித்தன் என இருக்கப்பொருள். சக்தியை சித்து என்று பெயரும் உண்டு. வாளை என்பது பெண்ணாக கொண்டால், சக்தியை குறிப்பதாக கொண்டால் சித்தியை வணங்குவதன் சித்தர் எனலாம். பொதுவாக சித்தர் பாடல்களில் வாளை வணக்கமும் காணப்படுகின்றது. எனவே இவர்கள் சக்தி வழிபாடு செய்பவர்கள் என்று தெரிகின்றது. அத்தாளை பூசித்தோனே சித்தன் என்கின்றார் கரூரர்.